அக்ஷய், சொல்லுங்க அழகி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே வந்து இன்னையோட 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த சொல்யூஷனும் வரல. நானும் கவனிச்சேன். பேச்சுவார்த்தை எதுவும் சரியா இல்ல. ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கு பதிலும் வரதில்ல. இப்போ அவங்களே ஒரு டைம் சொல்லி போராட்டத்தை கைவிட்டு திரும்ப வேலைக்கு போக சொல்றாங்க. கோர்ட்டும் நம்ம இங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியும், யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டுக்காக. யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, அவங்கள ஒருத்தர் தான். அவங்களோட பழைய கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் சொல்றாங்க. முன்னாடி 10 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தினாங்க, அப்ப எதுவுமே கேட்கல. இப்ப 2 மண்டலம் தான் தனியார் மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணதுனால தான் இப்ப இவங்க பேச முடியுதுன்னு. அதே தப்ப நம்மளும் பண்ணா அடுத்த முறை நம்மளால பேசவே முடியாதுன்றதையும் மறந்துட்டாங்க போல. ஒருவேளை நமக்கான நீதி கிடைக்கலன்னா, அடுத்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மறைஞ்சிருச்சுன்னா, நம்ம மக்களுக்கு கோபமும் கஷ்டமும் மறைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அவங்களும் எவ்வளவுதான் தாங்கிப்பாங்க? இந்த முறை அவங்க என்ன நடந்தாலும் முடிவா மாத்திக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் காசு தரேன்னு சொன்னாலும் வீடேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு அடுத்த முறை நான் வந்தா உங்களுக்காக இருப்பேன்னு சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு ஜனங்க ஒன்றும் முட்டாளுங்க இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. கோமாளிங்க ஆட்சி செஞ்சா முட்டாளுகளை பதவியில் உட்கார வைப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. மக்களும் மாணவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்றும் கவலைப்படாத.